அவர் எப்படி தெரியும் உனக்கு? எங்க பார்த்த? அவருக்கு உன்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியாது, நான் மட்டும்தான் அவரை பார்த்தேன், அதுவும் எங்க ஊர்ல வச்சு. என்னாச்சு? ஏன் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? என்ன ப்ராப்ளமா இருக்கும்? சொல்லு வீரபாகு. என்னது 4 மணிக்கு போர்ட் மீட்டிங்கா? நான் தான் அட்டென்ட் பண்ணு பாட்டி சொல்லிட்டாங்களா? வீரபாகு, நான் நம்ம லேண்ட் விஷயமா ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். சரி சரி, நீ போனை வை, நான் வரேன். இந்த வண்டி வேற. எல்லாமே சரியா இருக்கு, அப்படியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஊருக்கு வேற போய் ஆகணும், என்ன பண்றதுன்னு தெரியலையே. பாஸ், கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, கொஞ்சம் தள்ளி வரீங்களா? வரேன் சார். சார் நீங்க உட்காருங்க சார், நான் தள்ளுறேன். சரிங்க, தேங்க்ஸுங்க. இல்லைங்களா, இங்க வாங்க, கார் தள்ளணும். அங்க வரேனே, இப்படி இருங்க, நானும் வரேன். தேங்க்யூ. ஓகே சார். நல்ல வேலை, விக்ரம் தம்பி உன்னை பார்க்கல. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இத பத்தி யாருக்கிட்டையும் பேசாத. இங்கே இரு. விக்ரம், பிரீத்தி, விக்ரம், பிரீத்தி, நில்லு விக்ரம். பாட்டி விடுங்க பாட்டி. என்ன நான் இவ்வளவு சொல்றேன்ல விக்ரம், பிரீத்தி உனக்கு தானே சொல்றேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு ஜாதகம் தானே பாட்டி முக்கியம். அதை விட நீ முக்கியம்பா எனக்கு. நம்பு விக்ரம், நம்புப்பா. சரி, பிரீத்தி எங்க? சண்முகம், சண்முகம். அம்மா, பிரீத்தி இறங்க சொல்லுங்க. இதாம்மா. பிரீத்தி இறங்குமா. விக்ரம், அங்கே நில்லு, கிட்ட வராத. பிரீத்தி, பிரீத்தி, நான் பண்ணது தப்பு தான் பிரீத்தி. நான் உங்ககிட்ட ஜாதகத்தை பத்தி சொல்லியிருந்தா நீ என்னை விட்டு எப்பவோ போயிருந்திருப்ப பிரீத்தி. அதனாலதான் நான் சொல்லல. என்னால உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது பிரீத்தி. என்ன மன்னிச்சிரு பிரீத்தி, பிளீஸ். வேணா காலை விடுறேன். ஏன் பிரீத்தி, ஏன் என்னை விட்டு விலகி போற? நீ தானே என்ன அதிகமா லவ் பண்ண. வேண்டாம் விக்ரம், எதா இருந்தாலும் சரி அங்கே நின்னு பேசு. பிரீத்தி, வா பிரீத்தி. என்னாச்சு உனக்கு? நீ பழைய மாதிரி இல்ல, மாறிட்ட. நீ மாறிட்ட பிரீத்தி.
உன் மனசு கல்லாயிடுச்சு. நீ மட்டும் பழைய பிரீத்தியா இருந்தா என் தப்பெல்லாம் மறந்து என்ன ஓடி வந்து அணைச்சிருந்திருப்ப. விக்ரம், பிரீத்தி முன்ன மாதிரி இல்ல. அவ முன்ன விட்டு போனதுல மனசு கொஞ்சம் பாதிச்சிருக்க. அவளுக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுல்ல, அதான் இப்படி மாறி இருக்கா போல இருக்கு. அவளால முன்ன மாதிரிலாம் உன் கூட பழக முடியாது. பரவாயில்ல பாட்டி, பிரீத்தி என் கண்ணு முன்னாடி இருந்தாலே போதும். பிரீத்தியை நான் பாத்துக்கிறேன் பாட்டி. சரி விடு, வீட்டுக்கு போலாம். நீங்க போங்க பாட்டி, நான் பிரீத்தி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் பேசிட்டு வரேன். நான் வர மாட்டேன். பாத்தியா, இப்பதானே சொன்னேன். சரி பாட்டி, நான் கூட்டிட்டு வரேன், நீங்க போங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ, நீ கவலைப்படாத. அவளை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. இல்ல பாட்டி, ஏய், அவ வீட்டுக்கு தானே வரப்போறா, அங்கதானே போறோம். நாங்க முன்னாடி போறோம், நீ பின்னாடி வா. ஏறுமா. சண்முகம், பின்னாடி ஏறு. சொல்லுங்க சார். ஆத்தாடி, என்ன பெரிய வீடு. ஐயோ சார், நாளைக்கே வா. ஏய், வாயர் திறந்து நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. இது உனக்கு தெரிஞ்ச விடுதான் என்ன? கொஞ்சம் அடக்கி வாசி. சார், நாளைக்கு ஈவினிங் தானே ஃபைல் போகணும். நீங்கள் எனக்கு மெயில் பண்ணிடுங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். வாய முதல்ல மூடு. பிரீத்தியா வா. என்ன வா, ஒழுங்கா வா. பார்த்து நடடி. போ. பிரீத்தி, வந்துட்டியா? வாங்க. என்ன நாகு? என்ன பாருங்க. யாரு? என்ன நாகு? ஏன் பிரீத்தி எதுவும் சொல்லாம கொள்ளாம போன? எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படியா பண்ணுவ? பாவம் விக்ரம், நீ இல்லாம விக்ரம் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? கல்பனா, போதும். இப்பதானம்மா வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா. அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லி அவளை சங்கடப்படுத்தாத. சரி, எப்படியோ திரும்பி வந்துட்ட, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நீ நல்லா இருக்கல்ல? என்னடி, அவ வரமாட்டா, செத்துட்டான்னு சொன்ன, ஆனா எந்த அடியும் படாம அப்படி இருக்கா? அதான் மேடம், எனக்கும் ஒண்ணும் புரியல. உன்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு எவனோ ஒருத்த நல்லா ஏமாத்திருக்கான். மேடம், அவங்க பொய் சொல்றவங்களா இல்ல மேடம். நீ பிரீத்தியை பார்த்துமா அவங்கள நம்புற? அதான் மேடம், எனக்கும் புரியல. சரி இருங்க. யாருப்பா போனு? மேடம் பண்றாங்க. சரி, அவங்க சரி. கொடுத்த வேலையை முடிச்சாச்சு. மேடம். டேய், நீ கிட்ட என்னடா சொன்ன? அந்த பிரீத்திய கொன்னுட்டேன்னு தானே சொன்ன? மேடம், அந்த பொண்ணு செத்து இந்நேரம் சுடுகாட்டுல சாம்பலா இருக்கு மேடம். மண்ணாங்கட்டி, அவ அப்படியே வந்து நிக்கிறா. அவளுக்கு ஒரு கீறல் கூட இல்ல. இல்ல மேடம், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பொண்ணை நாங்க துரத்திட்டு போனோம். அவ கார்ல அடிபட்டு வாய், காது, மூக்குல ரத்தம் வந்து கிடந்தா. அவளாம் பொழைக்க வாய்ப்பே இல்ல மேடம். அப்படியா?
அவ எப்படி வெளியே போனாலோ அப்படியே வந்து என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கா. நான் சொன்ன பொண்ணு தானே துரத்திட்டு போனீங்க? ஆமா மேடம். என்னடா சொல்ற? இப்படி அவளால எந்த அடியும் படாம வர முடியும்? ஸ்ரீஜா விடு. அவனுங்க வேற ஏதோ ஒரு பொண்ணை துரத்தி இருப்பானுங்க. அவனுங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. மேடம் சத்தியமா மேடம், அந்த பொண்ணு அடிப்படி கிடந்தது நாங்க பாத்துட்டு தான் மேடம் வந்தோம். ஹே சி, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. போன வை. இனி எப்பவும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது, சரியா? சரி வா சாப்பிட போலாம். கல்பனா, பிரீத்தி பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நம்ம பின்னாடி இருக்கிற பிள்ளையார கும்பிட்டுட்டு உள்ள போலாம். அதுவும் சரிதான் அத்தை. சரி வா போவோம். போமா பிரீத்தி. வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்காரு பிள்ளையாரு. நமக்கு தெரியாது ஒண்ணு இல்லையே. போ. ஏய் பிரீத்தி, உன்னில் நானும் என்னை கண்டு கொண்டேன். இது காதல் என்று கண்டு கொண்டேன். பிரீத்தி, உனக்கு ஒண்ணு இல்லையே? அதான் பிரீத்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னா தாங்கி பிடிக்க விக்ரம் இருக்கான்ல. அப்புறம் எப்படி அத்தை? போதும், வாமா. வா. வாமா. நான் வரல, நீங்களே போங்க. சரி சரி. பிரீத்தி, கற்பூரம் ஏத்தி நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்கணும்னு வேண்டிக்கோ, சரியா? கடவுளே, பிரீத்தி சீக்கிரம் குணமாகி வரணும். அதே சமயம் ஸ்ரீஜாவுக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் நடக்கணும். நான் விக்ரமை ஏமாத்த தான் போறேன், ஆனா அது அவன் நல்லதுக்காகத்தான். இதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ஆஸ்பத்திரியில இருக்கிற பிரீத்தி குணமாயி வரணும். அதே மாதிரி எங்க அம்மாவும் குணமாயி வரணும். இங்க இருக்கிற யாருக்கும் நான் தேன்மொழின்னு தெரியவே கூடாது. எல்லாரும் நான் பிரீத்தின்னு நம்பணும். அதுக்கு நீதே துணையா இருக்கணும் பிள்ளையாரப்பா. எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியலா? உங்களை பார்த்து எம்புட்டு நாளாச்சு. எங்க இருந்தீ எவ்வளவு நாளா? யாரடி மலரு? இன்னும் பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? ஐயோ யக்கா, பைத்தியமா? நானா? என்ன மலரக்கா, என்னைய மறந்துட்டியலா? நான் மலருல ஆளை விடு. யக்கா, பைத்தியம் முத்தினாலும் முத்திரும். அப்புறம் நம்மள அண்டராயிர போட்டுட்டு வர சொல்லி வீட்டு பாடத்தெல்லாம் எழுத சொல்லிடுவா. மாட்டணும், அவ்வளவுதான், எஸ்கேப் ஆயிடலாம். கல்பனா அத்தை, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைமா. போமா. சரிங்க அத்தை. விக்ரம், நீயும் போய் சாப்பிடுப்பா. போ ராஜா. சரிங்க பாட்டி. போ. அம்மா என்னம்மா பண்ணு? கொஞ்சம் இருப்பா. என்னாச்சு மலரக்காக்கு? ஏய், அவ மலர் இல்ல, ஸ்ரீஜா. அப்படியா? என்ன அப்படியா? ஆனா அது எங்க ஊர்ல இருக்கிற மலரக்கா மாதிரியே இருக்குது. மலரக்கா மாதிரியே இருக்கு. இது மலரக்கா இல்ல. ஏதாவது சொல்லி குழப்பாத, புரிஞ்சுதா? வா சாப்பிட போல. ஏய், கொன்றுவா உன்னை. மலரக்கா கொலரக்கா. வா.
ஸ்ரீஜாவுக்கு விக்ரம கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் எப்போவும் இந்த தேனை பற்றி விக்ரமுக்கு தெரியவும் கூடாது. ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிரீத்தியை பற்றியும் தெரியக்கூடாது. விக்ரம் கிட்டேயும் பொய் தான் சொல்லணும். ஸ்ரீஜா கிட்டேயும் ஏதாச்சும் பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும். என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதாக தான் முடியணும். அம்மா வீரமாத்தி தாயே, நான் உன்னதாமா மலை போல நம்பியிருக்கேன். நான் இது வரைக்கும் உங்ககிட்ட பொய் சொல்லி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு வேண்டதே இல்லை. இப்போதான் முதல் தடவையாக வேண்டிக்கிறேன். அதுவும் என்னோட சுயநலத்துக்காக இல்லை. என் விக்ரம் நல்லா இருக்கணும், எங்கள் பரம்பரை சாபம் நீங்கணும், அதுக்காக தான். அவ ஏதோ பிளான் பண்றா மேடம். இப்ப பாத்தீங்களா, என்ன மலர்னு கூப்பிடுறான். ஆமா, விக்ரம் ஏதோ சொல்லி கொடுத்திருப்பான் போல இருக்கு. ஆனா விக்ரம் என்ன பிளான் பண்ணாலும் சரி, அத உடைச்சு விக்ரம கிருப்பா கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். விடக்கூடாது சந்திரிகா. என்னதான் நடந்தாலும் விக்ரம் தான் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை. யா அம்மா. சண்முகம், எல்லாரும் சாப்பிட்டாங்களா? இல்லம்மா, பிரீத்தியும் விக்ரம் தம்பியும் கல்பனா அம்மாவும் சாப்பிட்டு இருக்காங்க. ஓ, மீதி எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. ஓ, நல்லதா போச்சு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், நீ போய் கொஞ்சம் ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வா. சண்முகம், அப்படியே ஸ்ரீஜாவோட அப்பா அம்மாவையும் வர சொல்லு. சரிங்கம்மா, வர சொல்றேன். நீ போ. ஸ்ரீஜாமா, ஸ்ரீஜாமா, உங்களை அஞ்சனாமா கூட்டு வர சொன்னாங்க. எதுக்கு தெரியல, கூடவே அவங்க அப்பா அம்மாவையும் கூட்டு வர சொன்னாங்க. மேடம், என்னவா இருக்கும் தெரியலையே, வா போய் பாப்போம். அங்கிள், அப்படியே எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்துருங்க. யாரு? நானா? ஏன் போக மாட்டியா? நான்லாம் போய் அவங்கள கூட்டிட்டு வர நிலைமை ஆயிடுச்சு. எல்லாம் உன்னாலதான். நான் வர வரைக்கும் நீங்க யாரும் போயிடாதீங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா போலாம். என்ன வருதே? டேய், என்னடா இது? அது ஒண்ணும் இல்ல. நீ பின்னாடி எதையோ மறைச்சா அதை நான் பார்த்தேன். அது வந்து, ஐயோ ராம்கி, சொன்னா நம்ப மாட்டேன். நான் உழைச்சு சம்பாதிச்ச காசியா. நீ எங்கடா வேலைக்கு போன? அதாவது நாங்க ஜெயில இருக்கும்போது வேலை செஞ்சோம்ல, அதுக்கு பணம் கொடுத்தாங்க ஐயா. இன்னைக்கு காலையில தான் குப்பத்துக்கு போய் நாங்க 2 பேரும் வாங்கிட்டு வந்தோம். எவ்வளவு இருக்கு அதுல? 3000 ரூபாய் இருக்குப்பா. இதுக்குதான் இந்த பம்பு பம்புனியா? உன்னை அத்தை கூப்பிடுறாங்க, வாடா. புறா குண்டு தலையா. யோ, அவரு காசு புடுங்காம போயிட்டாரியா? அவ நம்மளை விட ரொம்ப நல்லவ. அது நல்லதுதான். வா வா வா. எல்லாரும் வந்துட்டீங்களா? சாரி, எனக்கு ஸ்ரீஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். மற்றவங்கெல்லாம் தயவு செஞ்சு போங்க. சமதி, நாங்க நீங்க இருங்க. அப்போ எங்களை தான் போக சொல்றீங்களா? கண்டிப்பா. எங்களை போக சொல்லிட்டு மட்டும் என்ன நடந்துற போது? திரும்பவும் ஸ்ரீஜா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லத்தான் போறா. நாங்க இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். சொல்லுங்க. சரி, விக்ரம் ஆஃபீஸில் விசிட்டிங் போயிருக்கான். மிஷின்லேருந்து கம்பி பட்டு அவன் கையில் அடிபட்டுச்சு. இது வீரபாகு சொன்ன போய். உண்மையிலே நடந்தது என்னன்னு எனக்கு தானே தெரியும். ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது அது குணமாகறதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நீங்க அவன் கையில பார்த்துருப்பீங்கல்ல அந்த கட்டு இருக்கிறது? ஆமா அத்தை, நான் பார்த்தேன். அதுதான் அவனுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு ஜோசியர்கிட்ட அவன் ஜாதகத்தை கொடுத்து பார்த்ததுக்கு அவனுக்கு நேரம் சரியில்லை, இன்னும் ஒரு 3-4 மாசத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொன்னார்.